ஹோண்டா அமேஸ் டீசல் வேரியண்ட் காரில் ஏசி கூலிங் வரேன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. என்ன ரீசன் என்ன கஸ்டமர் கேட்குறப்ப ஃப்ரண்ட் பம்பர் அடிபட்டதுலேருந்து ஏசி கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் ஒரு குழு கொடுத்தாங்க. ஓகேன்ட்டு ஃப்ரண்ட் பம்பரை பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் ஏசி கண்டென்சர் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஏதோ நாயோ ஏதோ குறுக்கு வந்து அடிபட்டிருக்கும் போல், அடிபட்டனால ஏசி கண்டென்சர் வந்து டேமேஜ் ஆகி அது வெளியே லீக் ஆகி ஏசி கேஸ் ஃபுல்லாக வெளியேறிடுச்சு. ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்த்தெல்லாம் கண்டென்சரில் தான் லீக்கேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் நான் கன்ஃபார்ம் பண்ணி கண்டென்சரை பிரித்தாச்சு. கண்டென்சர் பிடிச்சதில் அது கோல் வழியாக அடிபட்டு டேமேஜ் ஆனதால தான் கூலிங் நிற்கலை. ஸோ அதனால் நான் புதுசு வந்து ஃபிட் பண்ணுறோம். புதுசு ஃபிட் பண்ணக்கப்புறம் அதில் ஆரன் வர லைட்டை பெண்டாகி தட்டியிருக்கும் போல் அதையும் சரி பண்ணிவிட்டு வேக்கம் போட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் லீக் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஏசி கேஸ் ஃபுல் பண்ணோம். ஃபுல் பண்ணிவிட்டு ஏசி செக் பண்ணி பார்த்தால ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நல்லா போட்டோன்னே நல்லா கூலிங் வந்துச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ்னால் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்கே மோட்டர்ஸ் வாங்க, சிறப்பாக பண்ணி தருவோம். தேங்க்யூ.